பார்த்து பண்றான். ஷோ கிச்சன் எல்லாம் கிண்டி கிளறி வச்சிருக்காங்க. அடுப்பை பற்ற வைக்கும்போது பயப்படக்கூடாது. டேய் நானடா. ஆமா உங்க பொண்டாட்டி மேற்பார்வையில் கிச்சன் இப்படி கிடக்கு. டேய் இன்னைக்கு நம்ம பண்ற சமையல்ல பசங்களை அப்படியே அசந்து போகணும். கண்டிப்பா மாமா, எல்லாத்தையும் அசத்திடுவோம். டேய் ஏன்டா அப்படி உயிரை வாங்குற நீ? பயப்படக்கூடாது, இதுல என்ன இருக்கு? சட்டி கொஞ்சம் சூடாயிட்டான்னு பார்த்தேன். மூஞ்சில பட்டா என்னடா ஆகும்? மூஞ்சில எல்லாம் ஒன்றும் படாது மாமா, பேசாம இருங்க மாமா. சாவடிக்கிறோம். நீர் பெரிய வீரன்னு சொல்லிட்டு இருந்தாரு, இதுக்கு பயப்படுறாரு. டேய் சுடு தண்ணி பட்டா என்னடா ஆகும்? ஒன்னும் ஆயிராது. இனி எவ பார்க்க போறவங்கள? இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் நான் போய் வெளில போட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள ஒழுங்கா சமைச்சு தொலை. சரி. எதையாவது எங்கேயாவது கொட்டி தொலையாத. நீங்க எதையாவது உருப்படியா பண்ணுங்க போங்க. என்ன கலர் கலரா காட்டுறான்? தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணுமா? தேவையான அளவு எவ்வளோன்னு எனக்கு எப்படி தெரியும்? தேவையான அளவு என்னன்னு தெரியாம தானே வீடியோவே பார்க்குறேன். அவங்களே தேவையான அளவுன்னு போட்டு உசுர வாங்குறாங்க. சரி, எனக்கு தேவையான அளவு ஒரு ஆளுக்கு ஒரு கரண்டி. மொத்தம் ஞானம், கதிரு, சக்தி, கரிகாலன், தர்சன், தர்சினி, ஐஸ்வர்யா, தாரா, ஆக மொத்தம் 8 பேர். கல்யாணத்துக்கே சமைக்கலாம் போலியே. 8 கரண்டி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஒரு சேஃப்டிக்கு இன்னும் 2 ஊற்றிக்கிடுவோம். வாசனையே இல்லையே. போட்டுருவோம் கடுகு. மசாலாவை எம்புட்டு போடணும்னே சொல்லலை, அவன் பாட்டில் கடன்னு போகிறான் வீடியோவில். இது என்ன பொடினே தெரியலையே. எல்லா டப்பாலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டுருவோம். அடுப்பு கறி பிடிக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்னு யாருமே வீடியோவில் சொல்கிறதில்ல.